ஒரு ஒரு ரீட்டைல் இண்டஸ்ட்ரியில் ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. நாங்கள் கொண்டு வந்து அப்படியே ஒரு டெக்கு பயங்கர ஸ்ட்ரைட் ஆப்போசிட். ஆனால் அவன் அதை கற்றுக்கிட்டு அதை லேர்ன் பண்ணி அதுக்கு எஃபோர்ட் போட்டு ஓகே அது அவரை ப்ரூவ் பண்ணி இன்றைக்கி வந்து அவர் ஒரு டெசிக்னேஷன் வச்சுக்க அளவுக்கு வந்துட்டாருன்னா பார்த்துங்க. ஸோ இதில் எங்கே கொண்டு வருது நம்ம ஸ்கில்ஸு டிகிரி? நான் இன்ஜினியரிங்கில் வந்து 61% என்னுடைய மார்க். 35 பேசிக்காக பாஸ் பண்ணாலே வந்து உங்களுக்கு வந்து இந்த இன்டர்னல் மார்க் அந்த லேப் இதெல்லாம் போட்டாங்கன்னா 70 வந்துடும். 70 வந்துடும். 61 வந்திருக்கு அப்படின்னா பார்த்துங்க நம்ம எப்படி படிச்சிருப்போம்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம இந்த லேபு இந்த இன்டர்னல் எக்ஸ்டர்னல் சொல்லுவாங்கல்ல அதுலலாம் நம்ம பண்ண சேட்டைக்கு எல்லாம் குறைச்சிட்டாங்க. ஓகே அப்போ நம்ம எங்கே போய் தேடுறது? ஆக்சுவலி one thing what I think you should think about is நீங்க எல்லாமே எப்படி யோசிக்கணும்னா Noel, how did Noel win his opportunity? That is through LinkedIn. It is not about the actual degree what you study. It is about the degree of connections what you have. That is what it is. LinkedInல வந்து சொல்லுவாங்க, hey, first degree connection, second, yeah, you can applaud, please. Your connection, your circles, your circle of influence is what creates opportunities for you. So degree of connections பத்தி யோசிங்க instead of the real degree what you possess. Another thing இன்னொன்று வந்து இவரோட வாழைப்பழம் ஃப்ரெண்ட், let me call you as வாழைப்பழம் ஃப்ரெண்ட், அவர் ஹையர் பண்ணார்ல அது மாதிரி one of the stories how I hiredல நான் திருச்சியில் வந்து இவர் வந்து சொன்னார், மோகன் சொன்னார், நானா செல்ஃப் டிரைவிங்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் ஓட்டவே விட மாட்டாங்க. ஏன்னா என்னோட டிரைவிங்கை பற்றி அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ திருச்சிக்கு வந்தோடனே ஒரு டிரைவர் ஒருத்தர் ராம்னு ஒருத்தர் வெரி யங் கை சூப்பராக இருந்தார். வந்து ஃபஸ்ட்டு டே ஓட்டிட்டு போயிட்டு இருந்தேன். நான் வந்து ஜென்ரலாக எனக்கு புக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட், புக்கு படிச்சுக்கிட்டே இருப்பேன் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறப்ப. ஸோ புக்கு படிச்சுட்டு இருந்தேன். இவர் வந்து திருச்சியில் நம்மளை ஏர்போர்ட்லேருந்து பிக்கப் பண்ணி வண்டி ஓட்டிகிட்டு இருந்தார் ஒரு நாள். அப்போ வந்து என்னோட இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் பேசிகிட்டு இருக்கிறப்ப இங்கிலீஷில் சூப்பராக என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு அவர் சொன்னார். நான் வந்து ஒரு கார்கோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் கம்பெனி வச்சுருந்தேன், அது வந்து திவால் ஆகிடுச்சு. என்னோட 2 பசங்க இப்போ ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த நல்ல ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தாங்க. அண்ட் ஆக்டிங் டிரைவர், அது ஆக்டிங் டிரைவர் அப்படிம்பாங்க. ஸோ ராம், நீங்கள் உங்களுக்கு புக்கு படிக்க அப்படின்னேன். ஏன்னா இங்கிலீஷில் சூப்பராக பேசுனீங்களா? சின்ன புக்கு, 100 பேஜ் தான், 100-150 பேஜ் இருக்கும். அவர்கிட்ட அந்த புக்கை கொடுத்தேன். இந்த புக்கை படிச்சுட்டு நாளைக்கு வந்து சொல்லுங்க ராம் அப்படின்னு. ஆனால் மேன் அடுத்த நாள் வந்து he told me about the whole story. I said, are you freaking kidding? ஏன்னா நான் படி எல்லா பசங்ககிட்டையும் புக்கு ரீடு பண்ணுங்கப்பா, ஏதாவது ஆர்டிக்கல் படிங்கப்பான்னு யாருமே படிக்கிறது இல்லை. நீங்கள் இவ்வளோ சீக்கிரமா do you want a role change அப்படின்னா, can you become a recruiter? You speak so well, you read so well, you are able to comprehend. அதான் ஸ்கில்லு, வேறு எதுவுமே தேவையில்லை. I don't know, நான் அவர்கிட்ட டிகிரி இது அதெல்லாம் கேட்டதே கிடையாது. Instantly next day office போறாட் அவர் ராம் becomes the recruiter. He became a huge success in terms of his performance. ஏன்னா அந்த the hunger to do well. It is just that as leaders, and I think bro has that very well, is identifying நம்ம மக்களை பார்த்த உடனே you are able to identify what is the hunger and the skill what you possess is something very important for leaders is what I think. So அது வந்து பை எக்ஸ்பீரியன்ஸில் தான் வரும் டெஃபினட்டாக. இப்போ நம்ம நீங்கள் ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் பற்றி பேசிட்டு இருந்தோம்ல, ஸோ அந்த டீமை ஃபார்ம் பண்ணக்கூடிய டேலண்ட் வந்து ஒரு ஆர்ட் மாதிரி. நம்ம வந்து கரெக்டான டீம் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா மற்ற எல்லாத்தையும் அவங்களே பார்த்துப்பாங்க. இப்போ நீங்கள் வெஹிக்கிள்னு யாவும் வருது, நான் ஒருத்தவங்க சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். சுப்புலட்சுமின்னு ஒருத்தவங்க ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு இன்டர்வியூ வந்தாங்க. ஓகே, ஸோ ரிசப்ஷனிஸ்ட் என்ன கேள்வி கேட்பீங்க? ஃப்ரெஷரு, ஓகே, எந்த ஒரு டெஸ்க் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்லை. அப்போது அவங்கள்ட்ட கேட்டேன், உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அப்பா வந்து ஆட்டோ ஓட்டுறாரு சார். ஓகே, வெரிசி கீழே தான் இருக்காரு அப்படின்னு. அவரை கூட்டுவாங்க அப்படின்னு. ஸோ அவரை மேலே கூப்பிட்டு வந்து அவர்கிட்ட கை கொடுத்தா அவர் கண்ணீர் வந்துருச்சு ஆக்சுவலாக. ஸோ ரிசப்ஷனிஸ்ட்டாக அன்றைக்கி ஜாயின் பண்ணவங்க, ஏன்னா அவங்க பேக்ரவுண்ட், ஓகே நான் இந்த பாயிண்ட்டை ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். ஐ யூஸ்வலி ஆஸ்க் தேர் பேக்ரவுண்ட், ஓகே ஃபேமிலி பேக்ரவுண்ட் எங்கேருந்து வந்திருக்காங்க. ஏன்னா நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறது, மேபி சென்னை டீம் மெம்பர் கோச்சுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு வந்து Tier 2 Tier 3 அங்கேருந்து ஒரு பேக்கில் வந்து வர்றவங்க வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு லாங் டேர்ம் ஒரு ட்ரஸ்ட்டு இதெல்லாம் இருக்குன்னு ரொம்ப நான் வந்து ஸ்ட்ராங்காக நம்புவேன். ஸோ வேலை ரொம்ப எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அவங்களுக்கு சேலரி எவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு நான் ஸ்பெசிஃபிக்காக பார்ப்பேன். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ இந்த மாதம் சேலரி வராட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லைப்பா, எனக்கு பாக்கெட் மணி இருக்குது, எங்கள் அப்பா பெரிய பணக்காரன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு மேபி அதுலேயும் ரொம்ப நல்லவங்க இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. ஐ ஹாவ் அ டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன். இந்த சேலரி, இந்த மாத சேலரி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு நாள் லாஸ் ஆப்பே கூட எங்களை வந்து இம்பேக்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஃபேமிலியை அந்த மாதிரி பேக்ரவுண்ட் உள்ளவங்க தான் நம்ம தேடி எடுப்போம். ஓகே, இப்போ ஒரு ரிசப்ஷனிஸ்டாக ஜாயின் பண்ணவங்க இன்றைக்கி அட்மின் மேனேஜராக இருக்காங்க இந்த ஆர்கனைசேஷனில். சிஸ்டம் அட்மினை ஜாயின் பண்ணவர் அவர் ஒரு பொசிஷனில் இருக்காங்க. ஓகே,
ஸோ இவங்களை ஸ்பெசிஃபிக்காக நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இவங்கெல்லாம் வந்து தே ஆர் வித் மீ ஃபார் மோர் தென் 10 years. அந்த ட்ரஸ்ட் இருக்குல்ல. இப்போ இன்னைக்கு வந்து சுபலட்சுமி அவங்களுக்கு மெட்டர்னிட்டி லீவ் முடிஞ்சிருச்சு, ஆனால் இன்னும் ஆஃபீஸ்க்கு வரல. வருவான். எனக்கு என்னதுன்னா ஏன்னா அவங்க 10 வருஷம் உழைச்சிருக்காங்க, எனக்காகவும் இந்த கம்பெனிக்காகவும். ஓகே, ஸோ இந்த ப்ரிவிலேஜ் இல்லைன்னா எப்படி? டோட்டலி அந்த எனர்ஜி, அந்த லாங் டேர்ம், அந்த ட்ரஸ்ட்டு வந்து தான் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஆனால் இப்போ இந்த ஃப்ளோர் இருக்காங்கல்ல, இந்த ஃப்ளோரில் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்குது இப்போ ஸ்பெசிஃபிக்காக. ஏன்னா நான் வெளியில் மோஸ்ட்லி நான் என்னோட கேபினில் இருக்கவே மாட்டேன் ஆக்சுவலாக. ரொம்ப இன்வெஸ்டர்ஸ் கால், ரொம்ப சென்சிட்டிவ் கான்ஃபிடென்ஷியல் மேட்டருக்கு மட்டும் தான் உள்ளே போவேன். வெளியில் தான் உட்காந்து எல்லாத்தையுமே பேசிகிட்டு இருப்பேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு பார்க்கும்போது இந்த டீம் மேலே வந்து எனக்கு ஒரு பயங்கர நம்பிக்கை வருது. என்னன்னு தெரில, ஸ்பெசிஃபிக்காக லாஸ்ட் ஒரு 2 yearsல இங்கே ஃபேஸ் பார்க்கும்போது ஒரு கான்ஃபிடென்ட் வருது. மேபி இங்கேருந்து ஒரு பெரிய ஒரு க்ரோத் வரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக. நம்ம கண்டிப்பாக absolutely. I'm sure you're all going to do this. This is going to be an amazing journey for you all. ஏன்னா ஐ கேன் சி அவர் சொல்கிற ஸ்டோரிஸ்லாம் இருக்குல்ல, வெரி லாட் ஆஃப் சிமிலாரிட்டிஸ். எங்கள் ஆர்கனைசேஷனில் திஸ் இஸ் த சேம் ஸ்டோரிஸ் வாட் ஐ டெல் அபவுட் பீப்புள் ஹூ ஹவ் கம்ப்ளீட்டட் 15 years. நான் என்னால் நம்பவே முடியல. நானே வந்து ஒரு கம்பெனி 15 வருஷம் வேலை செஞ்சது கிடையாது. நான் மேக்ஸிமம் வந்து என்னோட பிக்கஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் திஸ் ஓன் கம்பெனி வாட் ஐ ஒர்க் ஃபார். அண்ட் ஆல் தோஸ் பீப்புள் ஹூ ஹவ் ஸ்பெண்ட் டெக்கேட்ஸில் டு ஆல் தோஸ் பீப்புள், நீங்கள் வந்து யுவர் இன்வெஸ்டிங் யுவர் கரியர்ஸ் 10 வருஷம்லாம் வேலை செஞ்சுருக்கீங்கன்னா huge thank you, to all those people who have worked in VDart. உங்களோட கரியரையே நீங்கள் டெடிகேட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் வி ஹாவ் டு டூ above and beyond. நீங்கள் மெட்டர்னிட்டி ஹாலிடேஸ் வந்தது வந்து சூப்பரான எக்ஸாம்பிள். வெல் டன். ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல பிரதர், எவ்ரி ஜம்ப் வந்து கரெக்டாக ஒரு 25 to 30% அப்ரேசல் இருக்கும். ஓகே, ஒரே கம்பெனியில் ஸ்டே ஆகல, இந்த ரிஸ்க் இருக்குது. ஓகே, ஃபினான்சியல் க்ரோத் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து அந்த லீடரை வந்து அவங்க நம்பணும். ஓகே, எனக்கு வந்து நான் இங்கே ஒரு 10 வருஷம் வேலை பார்த்தாலும் அந்த ப்ராப்ளம் எனக்கு இருக்காது, எனக்கு மார்க்கெட் ரேட்டை விட பெட்டராகவே சேலரி இருக்குங்கிற நம்பிக்கை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த நம்பிக்கை இல்லைன்னா அவங்க வந்து கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நான் ஏன் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக எப்போவுமே இருப்பேன் அப்படின்னா அந்த நம்பிக்கை அவங்களுக்கு வந்துச்சு பார்த்தீங்களா. ஏன்னா நான் ரோம் சாஃப்ட் ரன் பண்ணும்போது என்னால் வந்து டெக்னாலஜியாக நிறைய கற்றுக்க வாய்ப்பு என்னால் நிறையா கொடுக்க முடிஞ்சுது. அவங்க அப்டேட் பண்ணுறதுக்கு புதுசாக டெக்னாலஜி. ஏன்னா இட் வாஸ் வெரி ஸ்மால் கம்பெனி. ஓகே, ஃபினான்ஷியல் க்ரோத்து உண்மையிலே என்னால் கொடுக்க முடியல, சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. ஓகே, இப்போது என்னால் அவங்களுக்கு வந்து இப்போப்பையில் வந்து அது டெஃபனட்டாக அதை ஓவர் கம் பண்ணி அதில் ஒரு லாஸ் இருந்தாலும் அதை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு நம்ம பார்த்துட்டோம்ல. அந்த நம்பிக்கை அவங்களுக்கு வந்துச்சு பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். That's the most important. ஸோ இந்த ஃப்ளோரில் வந்து அந்த நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு, இந்த டீம் வந்து நம்ம கூட லாங் டேர்மாக இருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ இவ ப்ரோ கிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்ப நாங்கள் நோயலுக்கு இன்னும் சான்ஸே கொடுக்கல. ஏன்னா நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டே இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த கேள்வி வரத்துக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன். ப்ரோ கிட்ட பின்னாடி பிஹைண்ட் த சீன்ஸ் பேசிகிட்டு இருக்கிறப்ப இருக்குல்ல, அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து இந்த கம்பெனிஸ்லாம் 7 கம்பெனி ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கேன். இவர் வந்து 7 பண்ணியிருக்காரு, நான் இது வரைக்கும் 6 தான் பண்ணியிருக்கேன். ஸோ வி வில் டாக் அபவுட் தட். பட் இந்த 6லையும் நாக் ஆன் வுட் ஆல் ஆஃப் தெம் ஹவ் பீன் சக்ஸஸ்ஃபுல். ஓகே, தட் இஸ் த பெஸ்ட் பார்ட். All the companies have been successful. Not a single dollar, ₹1 இன்னைக்கு ஸ்டார்ட் அப்னு இமீடியட்டாக ஐடியாவும் கொடுங்க, ஃபண்டிங்கும் கொடுங்க. Can you invest in the organization? This is what all என்னோட சோஷியல் மீடியா போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா people who ask for people will ask, I want to become an entrepreneur, I want to be give me an idea and can you be an investor. அவன் என்ன சொன்னார்னா, in this whole journey இன்னைக்கு வந்து his biggest goal is how can he create a windfall for you. That is what he's thinking about. He's always consistently thinking about you. எப்படின்னா இந்த கம்பெனிக்கு வந்து இவ்வளோ பேர், இவ்வளோ the team which has invested their careers in the organization, how can I make them wealthy? Windfall na enna, suddenly you have wealth generation which happens. Right? It's not just about the owner. And this is the same thought, and that is where நான் யோசிச்சேன், there is a lot of connectivity. நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து சர்வீசஸ் பிஸ்னஸ். பட் why we started products business na, products businessல வந்து there is a very strong possibility that we can create wealth generation. Wealth generation, there is a massive investment, there are various different ways we can create windfall which will happen. So he believes in you. So you are all working for an incredible place. All right, so I just want to tell you that. brother, ஒரு இம்பார்ட்டன்ட் டீமை நானே மிஸ் பண்ணிட்டேன். ஸோ எங்களுக்கு வந்துட்டு
ஃபீல்ட் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் எஃப்எஸ்சின்னு சொல்கிற ஒரு கேட்டகரி இருக்குது. அந்த நம்ம பசங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் போயிட்டு கடையில் போயிட்டு நம்ம கியூஆர் கோட் ஆன் பண்ணுவாங்களோ அந்த டீமை நம்ம மென்ஷன் பண்ணல. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, ஒரு ஓகே காஃபி இருக்குது, டீ இருக்குது, நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் அந்த எஃப்எஸ்சிஸ் எங்கள் பசங்க வந்து பார்த்தீங்கன்னா வெயில் மழை இதெல்லாம் பார்க்காம வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஏசி ரூமில் இருந்து வேலை பார்க்குற நம்மளை விட எனக்கு அவங்க மேலே வந்து அஃப்கோர்ஸ் எல்லார் மேலேயும் ரெஸ்பெக்ட் இருக்குது, எல்லாருமே நம்ம குழந்தைங்க மாதிரி தான். பட் மோர் ரெஸ்பெக்ட் டு தோஸ் பீப்புள் ஹூ ஆர் இன் த ஃபீல்ட். இப்போ கூட இந்த மொமெண்ட்டில் கூட காலில் இருக்காங்களா? கால் இல்லை. ஸோ இந்த மொமெண்ட்டில் நம்ம உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிருக்க அதே மொமெண்ட்டில் வந்து அவங்க ஃபீல்டில் வந்து இன்றைக்கி ஆன்போர்டிங் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஸோ அதுதான் இட்ஸ் த பெஸ்ட். ஸோ மோகன் சொன்னார்ல, யூஸ்வலி வந்து அவர் வெளியில் எல்லாருக்கையும் உட்கார மாட்டார். ஆஃப் லேட் இஸ் பீன் சிட்டிங் வித் அஸ் a lot. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் which is inspired a lot of us is fitness. அதுமே ஒரு காமன் பாயிண்ட் தான் ரெண்டு பேருக்குமே. இது வந்து எங்க எல்லாருக்கும் வந்து ஒர்க் பண்ணிட்டு ஜிம்முக்கு போயிட்டு வரதே வந்து பெரிய பாடா இருக்கு. நீங்க வந்து you have a lot of responsibility on your shoulders, you take a lot of decisions on a daily basis. அதை தாண்டியும் how do you stay consistent with your fitness and why do you think that is important in becoming in growing your company or becoming mentally stable? Okay, so very என்ன கேட்டால் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் ஃபார் மீ. ஓகே, நான் அவங்களுடைய ஃபிட்னஸ் ஜர்னிலாம் நிறையா ஃபாலோ பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ பாருங்கள் எவ்வளோ ஜம்முன்னு எவ்வளோ ஃபிட்டாக இருக்கார். ஓகே, ஸோ நேற்று வந்து நான் ட்ராவல் பண்ணேன் பிரதர். நான் ஃபிட்னஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக என் மைண்ட் செட்டில் வச்சுருக்கேன்னு சொல்கிறக்காக நான் சொல்கிறேன். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா நானும் ஜெயின் டெல்லி போயிருந்தோம் ஒரு ஈவெண்ட்டுக்காக. ஸோ மதியமும் ஹோட்டல் சாப்பாடு, நைட்டும் ஹோட்டல் சாப்பாடு. ஓகே, நான் நேற்றே முடிவு பண்ணிட்டேன் இன்றைக்கி நான் வந்து மார்னிங் சாப்பிட்றதில்ல, மதியம் வந்து ப்ரோட்டீன் மட்டும் தான் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா ஜங்க் உள்ள இருக்கு எனக்கே ஃபீல் ஆகுது, இதை வெளில எடுத்துகிட்டு வரணும். பாடியை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் பாடியை கூட நீங்கள் பார்த்துக்க முடியலை அப்படின்னா நீங்கள் மற்ற விஷயத்தை எப்படி பார்த்துப்பீங்க? ஸோ பாடி இஸ் லைக் அ டெம்பிள், உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு சைடு. த அதர் சைடு த எனர்ஜி விச் வி ஆர் கெட்டிங் எவ்ரிடே மார்னிங்னோ, அந்த ஒரு 1 hour ஒர்க் அவுட்டோ இல்லை வாக்கிங்கோ ஜாக்கிங்கோ பண்ணிட்டு வந்து ஒர்க் பண்ணுற அந்த டேக்கும் ஒர்க் அவுட்டே பண்ணாத டேக்கும் என்னால் டிஃப்ரென்ஸ் வந்து டெஃபினட்டாக ஃபீல் பண்ண முடியும். ஸோ நான் ஏற்கனவே ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக நம்ம வி ஆர் இன்டு வெல்த் கிரியேஷன். ஓகே, அது நிறையா ஃபார்ம் ஆஃப் வெல்த் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அது காசாக இருக்கலாம், லேண்டாக இருக்கலாம். நீங்கள் என்ன வெல்த் கிரியேட் பண்ணாலும் உங்களுடைய ஹெல்த் சரியாக இல்லைன்னா உங்கள் வெல்த் வேஸ்ட்டு தான் என்ன கேட்டேன். ஓகே, ஸோ அது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். அப்புறம் டைம், ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சொன்ன டைம். ஓகே, நான் ஏன் 2 hours ஸ்பெண்ட் பண்ணுறேன்? நம்ம ஏன் வந்து இப்போ ஃபிட்னு ஒரு கேம்பெயின் வச்சுருக்கோம், நான் ஏன் அதில் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், நான் ஏன் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபவுண்டர் உங்களுக்கு தெரியும், இப்போ நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்க, இந்த என்டையர் ஃப்ளோர்லேயே அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி நான் தான். கேட்டிங்களா, இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இவ்வளோ சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுற நானே ஒரு நாள் 2 hour நம்ம ஃபிட்னஸ்க்காக நாங்கள் செலவு பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள்லாம் பண்ணணும்னு இன்டைரக்டாக உங்களை கொட்டிகிட்டே இருக்கேன். ஓகேங்களா, ஸோ இல்லைனா தெர் இஸ் நோ ரீசன் நம்ம அதெல்லாம் வந்து எடுத்து போடணும் அப்படின்னு. டைம் இல்லை. ஓகே, நம்ம அதிகமாக நம்ம கேட்கும்போது, நான் எங்கள் பசங்களை கேட்கும்போது என்ன டைம் பண்ணியா, ஒர்க் அவுட் பண்ணியா, டைம் இல்லை அப்படின்னு என் மைண்டில் என்னோட ரொம்ப பிஸியா அப்படி தான் மைண்டில் தோணும். ஆனால் அவங்கள்ட்ட கேட்கக்கூடாது, நான் வந்து மோஸ்ட்லி நான் அது கேட்கவே மாட்டேன். டைம் இல்லை அப்படிங்கிறது பயங்கரமான ஒரு நொண்டி ஷாக்கு. ஓகேங்களா, அது எப்படி டைம் இல்லாமல் போகும்? ஒரு 1 hour எப்படி உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போகும்? இம்பாசிபிள். ஓகே, ஸோ எங்களுடைய ஆஃபீஸில் பிரதர் இப்போ ஃபிட்னு ஒரு கேம்பெயின் இருக்குது. ஒரு ட்ரைனர் இருக்கார், இஸ் ஃபிட்னஸ் ட்ரைனர். அஃப்கோர்ஸ் நிறைய பேர் ரொம்ப ஆக்டிவாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. வி ஹேவ் அ குரூப். வி டோன்ட் ஹேவ் அ ஜிம் ஆக்சுவலாக. ஸோ இவங்களுக்கு வந்து ஜிம் ஆக்சுவலாக செட் பண்ணணும்னு நினச்சேன், பட் முடியலை. அடுத்த ஆஃபீஸில் வந்து கண்டிப்பாக பண்ணணும். வெளியில் வந்து அவர் ட்ரெயின் பண்ணுறாரு. ஸோ ஒரு நாளைக்கு வந்து 4 hours ஸ்பெண்ட் பண்ணுவார் நம்ம ஆஃபீஸ் பசங்களுக்காக மட்டுமே. வெரி குட். அவங்களுக்கு டயட்டு கொடுக்குறது, டயட் சார்ட் கொடுக்குறது, ஃபாலோ பண்ணுறது, ரொம்ப ஆக்டிவாக நிறைய பேர் வந்து ஃபிட்னஸில் இருக்காங்க. அது நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி கொஞ்சம் சொல்லி வந்தது தான். ஸோ இன்னும் நிறைய பேர் ஜாயின் பண்ணணும், இன்னும் நிறைய பேர் ஃபிட்னஸ்குள்ளே வரணும் அப்படிங்கிறதான் ஆசை. ஓகே, ஸோ திருப்பி சொல்கிறேன், நீங்கள் என்ன தான் வெல்த் கிரியேட் பண்ணாலும் உங்கள் ஹெல்த் சரியாக இல்லைன்னா உங்கள் வெல்த் கிரியேஷனில் எந்த யூஸுமே இல்லை. ஓகே, அண்ட் உங்கள் ஆஃபீஸ், உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி, ஓகே, இதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும் பிரதர். உங்கள் ஃபிட்னஸ் ஜேர்னி பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக. தேங்க்யூ. லாட் ஆஃப் சிமிலாரிட்டிஸ் அகெயின். ஸோ நான் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து அத்லெட்டிக்ஸில் இருந்தேன். யூஸ் டு பி 100 meter ஸ்ப்ரிண்டர், எல்லா ஸ்போர்ட்டும்.
100 meters, 200 meters, javelin, hammer throw, shot put, long jump, triple jump, cricket, basketball, all of these I've played throughout. So, வெளியில் இருக்கணும், ஆக்டிவாக இருக்கணும், that is what I've been groomed. கல்யாணம் ஆன பிறகு இருக்குல்ல, யூஎஸ்க்கு போனோன்னே இந்தியாவிலலாம் ஜிம்மு அப்போல்லாம் எதுவுமே பண்ணதே கிடையாது. காலேஜ் படிக்கிறப்ப அப்போ வந்து கொஞ்சம் பண்ணுவோம், இந்த ஓடிட்டு இருக்கிறப்ப. ஆஃப்டர் தட் கல்யாணம் ஆன பிறகு வந்து அண்ட் தட் இஸ் அ ஃபேஸ் ஆஃப் லைஃப். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஜாபில் வந்து இருக்குல்ல, யூ ஆர் ஸோ இன்வால்வ். நான் வந்து திருச்சியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், சென்னையில் வேலை செஞ்சுருந்தேன். அப்போ ஜிம்மெல்லாம் பெரிய இதெல்லாம் கிடையாது. பட் அந்த இது இல்லை, அந்த டிரைவ் இல்லை. அப்படியே ஐ டோன்ட் நோ, சடன்லி டிஸப்பியர்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபிட்னஸ் இதெல்லாம் 26 யூஎஸில் வந்து நீங்கள் இப்போ என்ன பார்க்குறீங்க, மை வெயிஸ்ட் இஸ் 28 ரைட் நவ். யூஎஸில் 26 years old, அப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு. ஒரு வருஷம் கழிச்சு குழந்தை பிறக்க போகுது ஃபர்ஸ்ட் இயரில். அண்ட் ஐம் அட் 38 inches in my waist. And திடீர்னு காஃப் வந்துக்கிட்டே இருக்கு, right, constantly. So immediately I went to the doctor and they said your triglyceride level is at 700. You are about to suffer a massive heart attack if you don't check on this right away. So immediately recommended just cut down on your rice and potato chips. Potato chips na எனக்கு பயங்கர உயிர்னு வச்சுக்கோங்களேன். உருளைக்கிழங்குனா அப்படியே அமுத்தி சாப்பிடுவேன். ஸோ அதுவும் ரைஸ் வந்து அப்படியே ஃபுல்லாக பிளேட் வந்து இருக்குல்ல, ஒரு 2-3 தடவை. That is how I used to be. From that day I decided, you know what, I want to go back to my old self, get back on running. I picked up running at 26, went back. I only do like every day without fail, early in the morning, 5K I have to run. Ippo வந்து as you grow beyond 50, I decided, you know what, I want to do enough. As you grow older, you need to have your muscle. Muscle is something very important. So ippo வந்து I do like every day morning again 5:20 without fail. மோகன் சொன்னார்ல, வெதர் யூ ட்ராவல் ஆர் வாட் எவர் இட் இஸ். எனக்கு வந்து என்னென்னா, இன்னைக்கு கூட ஹோட்டலில் இருந்து செக் அவுட் பண்ணுறப்போ என்னோட ஃபிட்னஸ் கியர் கையிலே இருக்கும், என்னோட பெல்ட்டு, க்ளவ்ஸு. வேர் எவர் ஐ கோ, வெதர் தெர் இஸ் எக்யூப்மெண்ட் ஆர் நோ எக்யூப்மெண்ட், ஐ ஹாவ் டு ஸ்வெட் இட் அவுட். எதனாலனா இருக்குல்ல, நீங்கள் வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் கேட்பாங்க எப்படி இந்த எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு. தட் எனர்ஜி இஸ் லைக் இட் இஸ் ஜஸ்ட் பிகாஸ் யூ ஒர்க் அவுட். when you work out there is dopamine which is secreted in your mind, in your brain. Dopamine is the happy enzymes. It creates a lot of happiness, excitement. அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், immediately my body is like it will start becoming groggy. அப்படியே சிடிச்சிட்டு இருக்கும். அந்த எப்போ வரைக்கும் அந்த you are not shedding out that sweat or working out, it will. So one is lot of good effects in vachukkonga and the energy what it drives.